ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பயப்பட வேணாம், நான் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவேன். போன வருஷம் பேட்ச் முடித்தோம். வருஷம் பேட்ச் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 128 செஷன் கிட்ட ஆச்சு முடிக்கிறதுக்கு. கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்பிளனேஷன், டிக்டேஷன், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் நோட்ஸ் நம்ம கையில் இருக்கும். அதனால வேற புக்கெல்லாம் எதுவும் இப்போதைக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிளாஸ் நோட்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து அந்த நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுறது, அதுதான் நம்மளோட கோலாக இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா ரீடிங் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேணால் பண்ணலாமே ஒழிய மெயின் நோட்ஸ் நம்ம நோட்ஸாக இருக்கும். நோட்ஸ் 80% ஆஃப் த சிலபஸ் வந்து கிளாஸ் டிக்டேட் பண்ணி போவோம். ஒரு 20% வந்து ஹேண்ட் அவுட். சிலபஸில் இருக்க எல்லா சாப்டர், எல்லா யூனிட், எல்லா சப் டாபிக் வரைக்கும் நம்ம முடிச்சிடும். அதில் இருக்க கொஸ்டின்ஸும் பார்த்தோம். ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் நம்ம வாங்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்கும் எப்போதும் கையில் எடுத்துருவாங்க. வேற வந்து என்னன்னா நோட்ஸ் நீங்கள் நோட்டில் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை A4 ஷீட்டில் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். ஒரு இண்டெக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பேஜை முன்னாடி விட்டுட்டு நோட் பண்ணிங்கன்னா பேஜ் கொஞ்சம் விட்டுட்டு இண்டெக்ஸ் பேஜை விட்டுட்டு கொஞ்சம் டீட்டெயிலான இண்டெக்ஸாக போடுற மாதிரி சரியா. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம இது இன்னும் பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஆப்ஷனல் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து கேட்டதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், சரி கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் ஆரம்பித்து சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 வீக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலர் கிளாஸஸ் அதை கன்வெர்ட் இனிஷியலாக கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். பட் நான் முடிச்சுக்கேன். சரி, நார்மலாக வந்து இது நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் இந்த மாதிரி ஒரு செஷன் வச்சோம்னா, ஒரு 3 hours செஷனாக வச்சோம்னா அந்த இது வந்துடும், முடிச்சிடலாம். சரி, ஸோ இப்போ சிலபஸை எடுத்து பாருங்க. சிலபஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உட்ரோ வில்சன்ஸ் விஷன் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேப்பரில் இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 யூனிட்டை வந்து உங்களுக்கு வந்து லாஜிக்கா ரீசனிங்கோட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த 4 யூனிட்டோட இன்டென்ஷன் இதுதான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் மற்ற எல்லா யூனிட்டுக்குமே அது வரும். அதனால அதுல வந்து நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல வந்து நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேப்பர் வந்து பாலிட்டியோட பேஸ் நிறைய இருக்கும். 60% வந்து பாலிட்டி இருக்கு. அதனால இங்க இந்த பாலிட்டியோடையும் இது வந்து என்ன ஆகிடும்னா, பாலிட்டி வந்து உங்களுக்கு இங்கேயே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியோட ரோல் இருக்கும், எக்கனாமிக்ஸோட ரோல் இருக்கும். இது வந்து கவர்னன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும், எத்திக்ஸ்க்கு ஒரு ரோல் பிளே பண்ணும். நான் சிலபஸ் வேணா சொல்றேன், நீங்க எடுத்து பாருங்க. இப்போ அதுல வந்து செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் பேப்பர்ல ஒரு யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கா. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, எவல்யூஷன், கௌட்டில்யால ஆரம்பிச்சு முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதோட பேஸ் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரி தான் அது. செகண்டா இருக்கிறது பிலாசபிக்கல் ஃப்ரேம் ஒர்க், ரெண்டாவது இருக்கா. பிலாசபிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லாக இதோட பேஸ்னா பாலிட்டியோட பேஸ். ஓகே, இங்கே படித்தாலும் அது பாலிட்டிக்கு யூஸ் ஆகும், அங்கே படித்தாலும் அது யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அர்பன் லோக்கல் பாடிஸு, இஷ்யூ ஏரியாஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனு. இது எல்லாமே எதுலேருந்து வர்றதுன்னா நமக்கு பூரா பாலிட்டி. ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும் ஒரு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும், இந்த செகண்ட் பேப்பர்லையும். அது பாலிட்டியும் வரும், எக்கனாமிக்ஸ் வரும். இப்போ பாலிட்டியில் அந்த பட்ஜெட் மேக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் படிப்போம்னா அதே ஐடியா தான் இங்கேயும் தேவைப்படும். கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக போகும். பட்ஜெட்டோட மாடல்ஸ், அதில் அதோட அட்வான்டேஜ் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். அதோட எக்கனாமிக்ஸ் ரோலும் அதில் வரும். ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங், இந்த இவரோட சிஏஜி வேலை, சிஜியோட வேலை, அது மாதிரி வேலையெல்லாம் அதில் வரும். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசிலாம் இருக்கும். சிலபஸில் செகண்ட் லாஸ்ட் யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அது என்ன பண்ணுது. ஃபர்ஸ்ட் பேப்பரில்
செகண்ட் லாஸ்டா இருக்கும் பாருங்க. ஸோ அப்போ வந்து இந்த யூனிட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். செகண்ட் பேப்பர்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒரு டாபிக் இருக்கும். செகண்ட் பேப்பர்ல தேர்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பிளானிங் இருக்காங்க. பிளானிங் இருக்கா? பிளானிங் இருக்கு. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இதெல்லாம் எதோட பேஸ்? எக்கனாமிக்ஸோட பேஸ் நமக்கு தேவைப்படும். இதை தவிர வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த அக்கௌண்டபிலிட்டி கண்ட்ரோல் யூனிட் ஃபுல்லாவே எதுக்கு தேவைப்படும்னா கவர்னன்ஸ்க்கு தேவைப்படும். அப்படியே இந்த கண்டென்ட் தான் எங்கே தேவைப்படும்? கவர்னன்ஸ்க்கு. அது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், மீடியா, அதோட ரோல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் அதில் இருக்கும். அதனால அது அந்த யூனிட் கவர்னன்ஸ்க்கு தேவைப்படும். இது தவிர வந்து பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல, செகண்ட் பேப்பர்ல வந்து சிவில் சர்வீஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அது ரெண்டும் எங்க தேவைப்படும்னா அப்படியே எத்திக்ஸ்க்கு தேவைப்படும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ்னு எத்திக்ஸ் சிலபஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ்னு இருக்கும். அதனால இந்த கண்டென்ட் எங்க தேவைப்படும்னா அந்த அங்கே எத்திக்ஸ்க்கு தேவைப்படும். இது தவிர லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக் வந்து செகண்ட் பேப்பர்ல இருக்கும், லாஸ்டா இருக்கும். அது ஃபுல்லாவே இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு தேவைப்படும். அதனால நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து ஜிஎஸ்க்கு அப்படியே ஹேண்டியா வரும். அப்படியே இங்க இருக்கிற கண்டென்ட் தான் அங்கே எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே எழுதுறப்ப நம்ம ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மறைச்சிட்டு ஹைட் பண்ணிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே இதே கண்டென்ட் தான். அதனால தான் மல்டிபிள் இடத்துல தேவைப்படுங்கிறத ஞாபகம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். உட்ரோ வில்சனோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல வில்சன்ஸ் விஷன் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பம். வில்சன்ஸ் விஷன் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது, வில்சன் வந்து இந்த சப்ஜெக்டோட ஃபாதரா சொல்றோம். ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னா உட்ரோ வில்சன். ஸோ அவரோட விஷன் அடிப்படையில தான் இந்த சப்ஜெக்டே டிராவல் ஆகுது. ஸோ அதனால அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைன் மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. அப்புறமேலுக்கு நான் டிக்டேட் பண்றேன், அதை எழுதிங்க. அப்புறம் அதில் இருக்க கொஸ்டின்ஸை பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஹேண்டியா வந்தோம். அதுக்கப்புறம் ரிவிஷன். ஒவ்வொரு கிளாஸ்லையும் முதல் நாள் முடிஞ்சதை நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். அப்படி ரிவிஷன் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து அதை பில்ட் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பயப்படாது. இந்த சப்ஜெக்ட் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவிட்டியா ரொம்ப நாளா இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டியா காலங்காலமா இருக்கு. சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆனதுலேருந்து நம்மளாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி வாழ ஆரம்பிச்ச காலத்துலேருந்து எது இருக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப நாளா இருக்கு. பட் சப்ஜெக்டா ஆரம்பிச்சது வந்து சப்ஜெக்டா ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1887 தான் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். அதாவது அதை ஒரு சப்ஜெக்டா பிரிச்சு அதை யாரும் என்ன பண்ணல, படிக்கல. ஆரம்ப காலத்துல இருந்து அதை வந்து ஒரு ஸ்டேட் கிராஃப்ட், ஒரு அரசாங்கத்தை ரன் பண்றதோட பார்ட்டா தான் அதை பார்த்தாங்களே ஒழிய, பாலிடிக்ஸ்குள்ளதான் வச்சு பார்த்தாங்களே ஒழிய எதை தனியா படிக்கல, அட்மினிஸ்ட்ரேஷனை தனியா படிக்கல. அட்மினிஸ்ட்ரேஷனை தனியா படிக்கிறதுக்கு முத வந்து அதை பத்தி பேசுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்ரோ வில்சன் தான் வந்து பேசுறது. அதுல என்ன அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்டா அதை பாக்குறது. இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சப்ஜெக்ட் எப்ப எக்கனாமிக்ஸா ஒரு சப்ஜெக்ட் ஆகுதுன்னா 1770s வரும். ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புக் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன வரும், எக்கனாமிக்ஸ் ஒரு தனி சப்ஜெக்டா. அப்ப அதையும் எப்படி பார்த்துருப்பாங்க, எதுக்குள்ளதான் பார்த்துருப்பாங்க, ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளதான், பாலிடிக்ஸ்குள்ளதான் அதையும் வச்சு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்டும் 1887 முன்னாடி வரைக்கும் அது ஒரு தனி சப்ஜெக்டா பெருசா பார்க்கலாம். நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே சில பேர் இருந்திருக்காங்க. ஆனா அதை என்ன பிரிக்கல, சப்ஜெக்டா பிரிச்சு படிக்கல. சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் பிரிக்க சொன்னது வில்சன். உட்ரோ வில்சன் வந்து இதை பிரிக்க சொன்னார். அவர் ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பம். ஸ்டோரி ஒரு இந்த கண்டென்ட் எல்லாம் ஒரு கண்டெக்ஸ்டுக்குள்ள படிக்க கத்துங்க. அதாவது உங்களை கேட்டா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும். அப்பதான் அது வந்து என்ன ஆகும், இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஹோல்டுக்குள்ள வரும். சொல்லித்தரேன் அப்படின்னு பாருங்க. வில்சன் வந்து இவர் வந்து 1887 ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. இந்த ஆர்டிக்கலோட பேர் வந்து ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அந்த ஆர்டிக்கல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் யுஎஸோட பிற்காலத்துல யுஎஸோட பிரசிடென்டா வந்தவர். அவர் வந்து யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, ஹவு இட் இஸ் இந்த பீரியட் 1880s யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாரு. ஹவு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் பெர்ஃபார்மிங்.
ஹவு இட் ஷுட் பி பர்ஃபார்ம், எப்படி பண்ணிட்டு இருக்கு, எப்படி பண்ணா நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்தில் அங்க இருக்கிற பப்ளிக் ஆர்கனைசேஷன், ஹவு த பப்ளிக் ஆர்கனைசேஷன் இன் யூஎஸ்ஏ அச்சீவ் ஆர் ட்ரை டு அச்சீவ் த கான்ஸ்டிடியூஷனல் கோல்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க இப்படின்லாம் ரிசர்ச் பண்றாங்க. அப்போ அவர் ரிசர்ச்சை யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான் அதுதான் ஸ்டடி பண்ணி ஒரு ஆர்டிகிளா எழுதுறது. அப்போ அவர் என்ன பண்றாரு, என்ன சொன்ன ரெண்டு விஷயத்த பாக்குறாரு. ஒன்னு, ஹவு யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பெர்ஃபார்மிங், ஹவு இட் ஷுட் பி பெர்ஃபார்ம், எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும். ஹவு த பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ் இன் யூஎஸ்ஏ வாஸ் ட்ரைங் டு அச்சீவ் தட் கான்ஸ்டிடியூஷனல் கோல். அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கோலா இருக்கிறத எப்படி இந்த ஆர்கனைசேஷன் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத பத்தி அவர் என்ன பண்றாரு, ஒரு ரிசர்ச் பண்ணி அதுல இருக்க ப்ராப்ளத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு சொல்யூஷனா அவர் சொல்றதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. இந்த ஆர்டிகல் பேர் என்ன, ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் யூஎஸ்ஏ, ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் அவர் ஆரம்பிக்கிறார். யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அன்சைன்டிஃபிக்கா இருக்கு. அன்சைன்டிஃபிக்னா என்ன, அன்சைன்டிஃபிக்னா அது ஒரு ஆர்கனைஸ்டா இல்லை, சயின்டிபிக்கா இல்லை அப்படின்னு சொல்றாரு. யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் சயின்டிபிக்கா இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றாரு. ஒரு ரீசன் என்ன சொல்றாரு, அந்த ஊர்ல ஸ்பாயில் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம், ஸ்பாயில் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கு. ரெண்டாவது பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு ரெண்டு ப்ராப்ளம். நான் சொல்றது புரியுது? ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளம் என்னன்னு கேட்கிறப்ப ரெண்டு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கும். ஒரு ப்ராப்ளம், யூஎஸ்ல ஸ்பாயில் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த ஸ்பாயில் சிஸ்டம் யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை சயின்டிபிக்கா ரன் ஆக விடல. இன்னொன்னு, யூஎஸ்ல பப்ளிக் ஒப்பீனியன் அது ரொம்ப எக்ஸசிவா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் கிவிங் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் எக்ஸாஜரேட்டட் இம்பார்ட்டன்ஸ் டு பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ப்ராப்ளத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ண. அப்ப இந்த ரெண்டு ப்ராப்ளம் என்ன, இது என்ன ஸ்பாயில் சிஸ்டம்னா என்ன, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப என்ன பிரச்சனைங்கிறத அவர் சொல்றாரு. இந்த ஸ்பாயில் சிஸ்டத்தை அவர் சொல்றப்ப, ஸ்பாயில் சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா மெரிட் சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சா ஸ்பாயில் சிஸ்டம் அப்படின்னு. இப்ப நீங்க இந்த எக்ஸாம் எழுத வந்துருக்கீங்க, நீங்க எந்த சிஸ்டத்துக்கு வரீங்க, இது என்ன சிஸ்டம் இது, இப்ப நம்ம போறது மெரிட் சிஸ்டம். மெரிட் அப்படின்னா என்ன, மெரிட்னா உங்களோட திறமைய, இந்த எக்ஸாமுக்கு தேவையான திறமைய அகாடமிக்கா, சப்ஜெக்ட் வைஸ், நாலேஜ் வைஸ், ஸ்கில் வைஸ் நீங்க அதை அவனுக்கு ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து உங்களை கம்பேர் பண்ணி சில பேரை செலக்ட் பண்ணி சில பேரை ரிஜெக்ட் பண்ணி உங்களை இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு சர்வீஸ் அலாட் பண்ணி உங்களோட போஸ்டிங்ல உட்கார வைக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி வருது, உங்களோட மெரிட், உங்களோட ஸ்கில்லு, உங்களோட காம்படிட்டிவ் ஸ்கில்லு, உங்களோட நாலேஜ், இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்றாங்க. இப்போ மெரிட் பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணி அப்புறம் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளா சிவில் சர்வீஸ்க்குள்ள போறீங்க, இந்த சப்ஜெக்டா படிக்கிறீங்க, இவ்வளவு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, இவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறீங்க, எல்லா சப்ஜெக்டோட நாலேஜ் வருது, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், சிசெட், அது இதுன்னு எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறோம். அதில் நம்ம நாலேஜை டெவலப் பண்ணுறோம், ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம், லாஜிக்கல் ரீசனிங், அது இது, எஸ்சி ரைட்டிங் எல்லாத்தையும் பண்ணுறோம், எழுதி பாஸ் பண்ணுறோம். உங்களை அழைச்சிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி தாங்க இருக்கும், இதில் இந்த பாரத் தரிசனம் அழைச்சிட்டு போவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அட்டாச்மெண்ட் போடுவாங்க, ஏர்ஃபோர்ஸ், நேவி, இது எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உங்களுக்கு கேடர் அலாட் பண்ணி அந்த கேடரில் போய் நீங்கள் கொஞ்ச நாள் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னா, டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியரான சிவில் சர்வெண்டா இருப்பீங்களா மாட்டீங்க, என்னவா இருப்பீங்க, மெரிட் சிஸ்டம் இருந்தால் என்ன இருக்கும், டெக்னிக்கலி அண்ட் ஆக்குபேஷனலி சுப்பீரியர், ரைட்டா? டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியர் சிவில் சர்வெண்டா நீங்க உருவாயிடுவீங்க. அப்ப நீங்க போறப்ப, நீங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கிறப்போ நீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒப்பீனியன் கொடுப்பீங்க. இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும், தெளிவா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சொல்ல முடியும்.
சொல்ல முடியுமா? ஆனா யூஎஸ்ல இருந்த சிஸ்டம் ஸ்பாயில் சிஸ்டம். ஸ்பாயில் சிஸ்டம்னா என்ன? நான் ஒரு கட்சியோட தலைவர்னு வச்சுக்கேன். நான் எலெக்ஷன்ல போய் என் கட்சி நிக்குது. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிட்டேன். மக்கள் எனக்கு ஓட்டை போட்டு அனுப்பிட்டாங்க, நீங்க போய் ஆட்சி பண்ணுங்க. இப்ப நீங்களாம் என்னோட லாயலிஸ்ட். என்னோட கட்சி வளர்றதுக்கு, கட்சியை ஜெயிக்கிறதுக்கு உதவுன என்னோட லாயலிஸ்ட். நான் என்ன பண்றேன்னா, என்னோட லாயலிஸ்ட நான் என்ன அப்பாயின்ட் பண்றேன், சிவில் சர்வெண்ட் அப்பாயின்ட் பண்றேன். நீங்க வந்து ஓகே, நீங்க வந்து போய் தஞ்சாவூர் கலெக்டரா நீங்க இருந்துங்க, நீங்க இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருந்துங்க. நான் என்ன பண்றேன், யார் அப்பாயின்ட் பண்றேன், என்னோட ஃபேவரா இருக்கவங்க லாயலிஸ்டா அப்பாயின்ட் பண்றேன். இப்ப நான் லாயலிஸ்டா அப்பாயின்ட் பண்றேன், அவங்களுக்கு என்ன கிடையாது, என்னவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ட்ரைனிங் எடுத்து அடிச்சு உங்க மெரிட்டை நிரூபிச்சு அதுக்கப்புறம் நீங்க போய் ட்ரைனிங் எடுத்த பிறகுதான் உள்ளார போய் உட்கார போறீங்க மெரிட் சிஸ்டம். ஆனா ஸ்பாயில் சிஸ்டத்துல என்ன கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க என்னவா இருக்க முடியாது, டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியரா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நான் உங்க கட்சியோட தலைவர், நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், நீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒப்பீனியனா கொடுப்பீங்களா, இல்ல என்ன திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க வந்து சொல்லுவீங்க? ஃபேரா சொல்ல முடியாது. எந்த சிஸ்டத்துல பண்ண முடியாது, ஸ்பாயில் சிஸ்டம். ஏன்னா உங்க அப்பாயின்மெண்ட்டை எதை பேஸ் பண்ணிருக்கு, என்னோட பேஸ் பண்ணிருக்கு. நீங்க இப்ப எனக்கு எதிராக பேசிட்டே இருக்கீங்க, சரியா வராதுங்க, சரியா வராது தலைவரே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இதை செய்ய முடியாது, இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நான் என்ன ஆயிடுவேன், வெறுப்பாயிடுவேன். நீங்க என் லாயலிஸ்ட் தான், நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன். இப்போ ஸ்பாயில் சிஸ்டத்துல என்ன பண்ண முடியாது, ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒப்பீனியனை யாருக்கு கொடுக்க முடியாது, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு, சிவில் சர்வன்ஸ் கொடுக்க முடியாது. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க கட்சி சார்பில் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு சிவில் சர்வன்ட், ஆனா கவர்மெண்ட் யாருக்கான கவர்மெண்ட், எல்லாருக்குமான கவர்மெண்ட், ரைட் தான், எல்லாருக்குமான கவர்மெண்ட் தானே. இப்ப நான் இன்னொரு கட்சிக்காரன் வரான், இன்னொரு கட்சிக்காரன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டா வேணுங்க, என்னுடைய ஏதோ ஒரு எனக்கு இந்த சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வரான். நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன, நீ என் கட்சிக்காரன் கிடையாது, அப்ப நீங்க என்னவா இருக்க மாட்டீங்க, நியூட்ரலா இருக்க மாட்டீங்க. ஸ்பாயில் சிஸ்டம் இருந்தா என்ன இருக்காது, நியூட்ரலிட்டி இருக்காது. ஸ்பாயில் சிஸ்டம் இருந்தா என்னவா இருக்காது, ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க. ஸ்பாயில் சிஸ்டம் இருந்தா நீங்க டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியரா இருக்க மாட்டீங்க. அதனால இந்த ஸ்பாயில் சிஸ்டம் யூஎஸ்ல இருக்கிறதுனால என்னவா இருக்குன்றாரு, அன்சைன்டிபிக்கா இருக்குன்னு சொல்றாரு. புரியுது? ரெண்டாவது என்ன சொல்றாரு, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பப்ளிக் ஒப்பீனியனுக்கு டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு டெமோக்ரஸில மக்களோட கருத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு கிடையாது, ரைட்டா? கண்டிப்பா கொடுத்துதான். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ப்ராப்ளம் ஆகுதுன்னு யார் சொல்றா, வில்சன் சொல்றாரு. இப்ப நீங்களே வந்திருக்கீங்க, இப்ப நீங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அவன் எல்லார் பேச்சையும் கேட்டுட்டே இருக்கான், எடுப்பார் கைப்புள்ள மாதிரி எல்லார் பேச்சையும் கேட்கறான், சொந்தமா சிந்திக்க மாட்டோமா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா. நீங்க எல்லாரும் சொல்றதையும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களால எஃபிஷியண்டா உங்களால ஆக்ட் பண்ண முடியாது. டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரோட கருத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க டிசிஷன் மேக்கிங் என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் ஆகாதான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இன்னொருத்தர் வந்து சொல்றீங்க பப்ளிக் எஜுகேஷன் ஆப்ஷன் நீங்க எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து வேற ஒரு ஆப்ஷன் சொல்றாரு, இன்னொருத்தர் அவர் ஒரு ஆப்ஷன் சொல்றாரு, நீங்க எல்லா கருத்தையும் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்க டிசிஷன் மேக்கிங் என்ன ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகுமா ஆகும். இப்ப டிசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகும், நீங்க அதனால என்னவா மாறுவீங்கன்னா இன்எஃபிஷியண்டா மாறிடுவீங்க. அப்போ பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, அது வந்து நியூசன்ஸா மாறுற அளவுக்கு கொடுத்துறாரு, கிளம்சி நியூசன்ஸா ஆகிற அளவுக்கு கொடுக்காதீங்க இம்பார்ட்டன்ஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எடுத்துங்க, இந்த அளவுக்கு கொடுத்துடாதீங்க, கிளம்சி நியூசன்ஸா ஆகிற அளவுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. ஓ யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ப்ராப்ளத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. அவர் சொல்றப்ப அன்சைன்டிபிக்கா இருக்கு யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிகாஸ் ஆஃப் டூ ரீசன்ஸ். ஒன் இஸ் ஸ்பாயில் சிஸ்டம், another is too much of importance to public opinion. when spoil system இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு, டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியரான சிவில் சர்வன்ஸ் கிடைக்க மாட்டாங்க, ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒப்பீனியன் அவங்களால கொடுக்க முடியாது, அவங்களால நியூட்ரலா இருக்க முடியாது, இண்டிபெண்டா இருக்க முடியாது. அதனால அந்த சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டா இல்லை.
ரெண்டாவது, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க டிசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகுது, அதனால அவங்க இன்எஃபிஷியண்டா மாறுறீங்க. இப்போ இந்த 2 ப்ராப்ளம் இருக்கிறதுனால யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவா இல்லைங்கிறாரு, சயின்டிபிக்கா இல்லை அப்படின்னு யார் கண்டுபிடிச்சு சொல்றா? வில்சன் கொடுக்குறாரு. எந்த இதுல கொடுக்குறாரு? ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல எழுதுறாரு. இவர் இந்த ப்ராப்ளத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதுக்கு சொல்யூஷனா ஒரு 4 விஷன் கொடுக்குறாரு. எத்தனை விஷன் கொடுக்குறாரு? 4 விஷன் கொடுக்குறாரு. ஒன்னு, சயின்டிபிக்கா மாறு. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவா இருக்கணும்? சயின்டிபிக்கா. ரெண்டாவது, பாலிடிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிங்கன்றாரு. பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவா இருந்துச்சு? ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறத தனித்தனியா எடுத்து பிரிங்கன்றாரு. மூணாவதா என்ன சொல்றாரு? பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருங்கன்னு சொல்றாரு. நாலாவது என்ன சொல்றாரு? கம்பேரிட்டிவா இருங்கன்னு சொல்றாரு. கம்பேரிட்டிவா இருக்கு, கம்பேரிட்டிவா படிக்கின்றார். இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? எத்தனை விஷயம் கொடுக்குறாரு? எத்தனை ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாரு? 2 ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அந்த 2 ப்ராப்ளத்தோட ரீசனை சொல்லி, இது வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து பாலிடிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒன்னாவே இருக்கு. ஒன்னா இருக்கிறப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறத அவர் என்ன சொல்றாரு? ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. அது எவ்வளவு இருக்காங்க? அப்போ பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்னா இருக்கிறது தப்புன்னு அவர் சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னு புரிஞ்சு, அவர் எப்படி சொல்றாருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை இல்ல வந்து இந்த கவர்மெண்ட்டை நீங்க வந்து 2ஆ பிரிக்கலாம். வாட் டு இம்ப்ளிமெண்ட்னு ஒரு பார்ட் இருக்கு, ஹவு டு இம்ப்ளிமெண்ட்னு ஒரு பார்ட் இருக்கு. என்ன சொல்றாரு? எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு பார்ட் இருக்கு, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு பார்ட் இருக்கு. வாட் டு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பாலிசி மேக்கிங், ஹவு டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறது என்னது? எக்ஸிகியூஷன். அப்போ பாலிசி மேக்கிங்கும் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனும் இது வரைக்கும் எப்படி இருக்கு? ஒன்னா இருக்கு. பாலிசி மேக்கிங்கும் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனும் ஒன்னா இருக்கிறப்ப இந்த பாலிசி மேக்கிங்க யாரு பண்றா? பாலிசியை மேக் பண்றது யார் பண்ணுவாங்க? பாலிசியை மேக் பண்றது இப்போ எலெக்ஷன்ல மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறப்ப அவங்க என்ன பண்றாங்க? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்றாங்க? பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க? நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறோம், நாங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்து இதெல்லாம் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்க பவருக்கு வந்த பிறகு இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து, தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து, மக்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி வாக்களிச்சு நீங்க எனக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஓட்டு போட கொடுக்குறாங்க. ஓட்டு போட்டு கொடுக்குறாங்க. இப்ப ரைட் டு கவர்ன்னு சொல்லுவாங்க. ரைட் டு கவர்ன் யார்கிட்ட இருக்கு? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட இருக்கு. அவங்க எதன் அடிப்படையில அந்த லெஜிட்டிமசியை வாங்குறாங்க? லெஜிட்டிமசினா ரைட் டு கவர்ன். இதை வந்து மக்கள் ஓட்டு போடுறப்ப என்னோட இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? வாட் டு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது யாரோட வேலை? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் முடிவு பண்ணணும். நமக்கு இன்னைக்கு இந்த பாலிசி வேணும், இந்த பாலிசியை நான் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இப்போ வந்து என்ன கொடுக்க போறோம்? ஒரு மடிக்கணினி, அதாவது லேப்டாப்பை கொடுக்க போறோம். யார் முடிவு எடுக்கிறா? பொலிட்டீஷியன்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். பொலிட்டீஷியன்ஸ் யாரு? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? எலெக்ஷன் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறவங்க தான் என்ன சொல்றாங்க? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சீஃப் மினிஸ்டர், இவங்கெல்லாம் யாரும் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க தான் எதை முடிவு பண்ணணும்? வாட் டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறத முடிவு பண்ணணும். ஹவு டு இம்ப்ளிமெண்ட்னா அந்த கொடுக்கப்பட்ட பாலிசியை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது சிவில் சர்வெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ பாலிசி மேக்கிங்க பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கொடுத்துருங்க, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் யார்கிட்ட கொடுத்துருங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. பாலிசி மேக்கிங்ல யாருக்கு ரோலை கொடுக்காதீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்காதீங்க. பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை நீங்க தனியா அட்டானமஸா பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேர் என்ன? பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமின்னு சொல்லுவோம். பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமி இல்ல பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் தியரியா வந்தது எதுன்னா எது? இந்த பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரி தான் அது. The first identifiable theory of public administration. நான் சொல்ற பாயிண்ட் புரியுது? அப்போ இந்த பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் சொல்லி, வாட் டு இம்ப்ளிமெண்ட்டை தனியா பிரிங்க, ஹவு டு இம்ப்ளிமெண்ட்டை தனியா பிரிங்க. வாட் டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறது பாலிசி
எந்த பாலிசியை முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் முடிவு பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ளிமெண்ட்டை இவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டும் ஒண்ணா இருந்துச்சுன்னா நீங்க என்னவா இருக்க மாட்டீங்க, சயின்டிஃபிக்கா இருக்க மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுங்க, பிரிங்கன்னு சொல்றாரு. அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதோட ரிலேட்டட்னு சொல்றாரு, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனோட ரிலேட்டட். அப்போ அதை தனியா பிரிக்கணும்னு சொல்றப்பதான் அந்த சப்ஜெக்டே வருது. எந்த சப்ஜெக்ட் வருது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் வருது. ஆக்டிவிட்டியா ரொம்ப நாளா இருக்கு, ஆனா சப்ஜெக்டா எப்போ வருது, இந்த இடத்துல தான் வரும். இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்க சொல்றாரு. பிரிச்ச பிறகு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், நீ என்னவா இரு அப்படின்னு சொல்றாரு, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் மாதிரி, பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இரு. யார பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்க சொல்றாரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கலாம், ஏன் அவர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்க சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, பாலிடிக்ஸோட கேரக்டர் வேற. பாலிடிக்ஸை ரன் பண்றதுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் வேற, அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்றதுக்கு உள்ள கேரக்டர்ஸ் வேறன்ற. பாலிடிக்ஸை நீங்க ரன் பண்ணீங்கன்னா, பாலிடிக்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்ட் ஆஃப் அகாமடேட்டிங் கான்ஃபிளிக்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பலதரப்பட்ட மக்கள் ஒருத்தருக்கு எதிரெதிரான விருப்பங்களை கொண்டாந்து சேர்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். யாரை செஞ்சு கொடுக்கணும், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பாலிடிக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். பாலிடிக்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரியான கேரக்டர்ல ஆப்ரேட் ஆகும்னா, பாப்புலிசத்தை பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகும். பேஸ் பண்ணி ஆகும் பாப்புலிசம்னா என்ன, மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி மக்களோட ஆதரவை வாங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுவா, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எலெக்ஷன் நடக்கும் போது ஒவ்வொரு இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்களும் சரி, அங்க வெளியில இருக்கிறவங்களும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விஷயத்துல பாப்புலிஸ்டிக் விஷயங்களை செய்வாங்க. பாப்புலிஸ்டிக் விஷயங்கள்லாம் என்ன, சில நேரத்துல செய்ய முடியாத விஷயங்களை கூட செய்யறேன்னு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. இது என்னது, மக்களோட ஆதரவை பெறுறதுக்காக பாப்புலிசம். எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் என்னன்னா சில சமயம் அது என்ன ஆகும், அது பெரும்பாலும் எதை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு என்ன, மக்களோட ஓட்டை வாங்குறதுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க. அப்ப எதை பேஸ் பண்ணியிருக்கு, பாப்புலிசத்தை பேஸ் பண்ணியிருக்கு. பாப்புலிசம்னா என்னன்னு புரியுது ஒன்று. ரெண்டாவது என்ன இருக்கும், பாலிடிக்ஸ் வந்து காம்ப்ரமைஸா இருக்கும். காம்ப்ரமைஸ் ஆகும், எல்லாத்துக்கும் நிறைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். ஒரு குரூப் வந்து ஒரு விஷயத்த செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க, இன்னொரு குரூப் அதை செஞ்சிடாதீங்க, எங்களுக்கு வந்து அதனால பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி வருது, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்லுவான், எனக்கு முதலீடு பண்ணணும், நீ வந்து எனக்கு காம்படிஷனை கொண்டு வா, நீ வந்து சப்சிடி எல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இங்க இருக்கிற மக்கள், எங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் போயிடுதுங்க, நீங்க பாட்டு வந்து எல்லாரையும் கொண்டாந்து உள்ளார விட்டுறாதீங்க அப்படின்னு யாரு கேட்பா, இவங்க கேட்பாங்க, மக்கள்லாம் இங்க இருக்கு. இது நடக்குமா, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நிறைய நேரத்துல கான்ஃபிளிக்டிங்கான இன்ட்ரெஸ்ட் வரப்ப ஒரு காம்ப்ரமைஸ்ட் அப்ரோச்சை யார் எடுக்கிற மாதிரி இருக்கும், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிற மாதிரி. எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்ய முடியாது, நீங்க செய்ய முடியாது, எதுதான் செய்ய போறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன ஆகிடும், அது வந்து அவங்களுக்கே எதிராக போயிடும். அப்போ பாலிடிக்ஸோட கேரக்டர் என்ன இருக்கும், பாப்புலிசம் இருக்கும். பாலிடிக்ஸோட கேரக்டர்ல என்ன இருக்கும், காம்ப்ரமைஸ் நிறைய இருக்கும். பாலிடிக்ஸோட கேரக்டர்ல அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி அதிகமா இருக்கும். அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சினா இப்ப எப்படி யோசிச்சு பாருங்க, அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சினா என்னன்னு, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற, எல்லாரையும் யாரும் நமக்கு எதிராக போயிடக்கூடாது, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் எதுல இருக்கும், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கும், எப்போதுமே இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவும் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஈவன் ஒரு கட்சி சார்பில் அவங்க வந்து ஜெயிச்சு வந்திருந்தா கூட, இப்ப இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, எல்லாருக்கும் தான் பிரைம் மினிஸ்டர். வீக்கர் செக்ஷனுக்கும் அவர் தான், ஸ்ட்ராங்கர் செக்ஷனுக்கும் அவர் தான், நார்த் இந்தியாவுக்கும் அவர் தான், சவுத் இந்தியாவுக்கும் அவர் தான். அப்போ அவர் எல்லாருக்கும் பண்ணி ஆகும், ரைட்டா? அப்போ அவர் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது, ரைட்டா? அந்த டெண்டன்சிக்கு பேர் என்ன, அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி. இந்த அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி எதுல இருக்கும், பாலிடிக்ஸோட கேரக்டரா. இந்த பாயிண்ட் புரியுதா? நாலாவது கேரக்டர் என்னன்னா, டயலமா இருக்கும். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நிறைய டயலமா, இதை செய்யலாமா வேணாமான்ற டயலமா. ஒரு விஷயத்த செஞ்சா அதை எப்படி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஒரு கருத்துக்கு அப்போஸ் வந்துச்சுன்னா நமக்கு உள்ள பாப்புலாரிட்டி போயிடும், இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் மேல மரியாதை போயிடும், ட்ரஸ்ட் போயிடும், ட்ரஸ்ட் டெபிசிட்னு சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் போயிடும்.
அப்ப அவங்களுக்கு நிறைய டயலமா இருக்கும். அப்ப இந்த கேரக்டர்லாம் யாருக்கு உள்ளது? பாலிடிக்ஸ்க்கு உள்ளது. இப்போ பாலிடிக்ஸ் உள்ள கேரக்டர்ல என்னென்ன கேரக்டர் இருக்கு? ஒண்ணு பாப்புலிசம், ரெண்டாவது என்ன இருக்கு? அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி, காம்ப்ரமைஸ் இருக்கு, என்ன இருக்கு? புரியல. 4 பாயிண்ட் சொன்னேன். என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்? டயலமா இருக்கு, அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி இருக்கு, பாப்புலிசம் இருக்கு. இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கிறப்போ இந்த கேரக்டரை வச்சு அவங்க ஆப்ரேட் பண்றது ரைட். ஏன்னா பாலிடிக்ஸோட வேலை அது. அதனால அவங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும், இந்த கேரக்டர் யாருக்கு ரைட்டா இருக்கும்? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கரெக்டா இருக்கும். ஆனா இந்த கேரக்டர் யார் வச்சுக்க கூடாது? அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்க கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னு வில்சன் சொல்றாருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோமா இருக்கணும். இது பாலிசியை கொடுத்துட்டாங்க, அந்த பாலிசியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்பீடா இருக்கணும். எப்படி இருக்க கூடாது? மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னவா இருக்கணும்? ஸ்பீடா இம்ப்ளிமெண்ட். ஈக்குவிட்டபிளா இருக்கணும். யார் யாருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். ஃபேரா இருக்கணும். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். என்ன நடக்குதுன்னு வெளியில தெரியணும். இதெல்லாம் யாரோட கேரக்டர்? அட்மினிஸ்ட்ரேஷனோட கேரக்டர். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவா இருக்கணும்னா, காம்ப்ரமைஸ்டான கேரக்டர் இருக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல டயலமா இருக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சிக்கு போகக்கூடாது. அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி யாரோட வேலை? யாரோட கேரக்டர்? பாலிடிக்ஸோட கேரக்டர். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஸ்பீடா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், ஈக்குவிட்டபிளா அந்த சர்வீஸ் டெலிவரியை பண்ணி ஆகணும். ஈக்குவிட்டபிள்னா யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இதெல்லாம் யாரோட கேரக்டர்? இந்த கேரக்டர்லாம் யாருக்கு தேவைப்படுது? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுது. அப்போ இவர் என்ன சொல்றாரு? பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்க வாட் இம்ப்ளிமெண்ட்ங்கிறது வாட் இம்ப்ளிமெண்ட்ங்கிறத பாலிடிக்ஸ் முடிவு பண்ணிட்டோம். ஹவு டு இம்ப்ளிமெண்ட்ங்கிறத யாரை டிசைட் பண்ணிட்டோம்? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிசைட் பண்ணட்டும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலையே பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பிரிச்சு கொடுத்துருங்க. அப்போ அவங்களோட கேரக்டர் வந்து யாரோட கேரக்டரை எடுத்துக்க வேணாம்? பாலிடிக்ஸோட கேரக்டரை எடுத்துக்க வேணாம். பாலிடிக்ஸோட கேரக்டரை எடுத்தீங்கன்னா நீங்க என்னவா மாறிடுவீங்கன்னா, பாலிடிக்ஸோட கேரக்டரை வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எஃபெக்டிவா இருக்காது. என்னவா மாறும்னா, பாலிடிக்ஸோட கேரக்டர் நான் சொன்ன பாப்புலிசம், டயலமா, காம்ப்ரமைஸ், அப்பீஸ்மெண்ட் டெண்டன்சி இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனோட கேரக்டரா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு. என்ன நடக்கும்? இன்எஃபிஷியண்டா மாறும், வேஸ்ட்ஃபுல்லா போகும், கரப்டா மாறும். எது கரெக்டா மாறணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவா மாறும்? இன்எஃபிஷியண்டா போகும், கரப்டா மாறிடும், வேஸ்ட்ஃபுல்லா போயிடும். அப்போ பாலிடிக்ஸோட கேரக்டரை அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்க கூடாது. அப்போ பாலிடிக்ஸோட கேரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்க கூடாதுன்னா எப்படி அது ஆப்ரேட் ஆகணும்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு? பிரைவேட் மாதிரி இது. அப்ப மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு? பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாரு. அப்போ பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இரு அப்படின்னு சொல்றப்போ, இந்த பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருங்கிறப்போ பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் ஆகுது? எஃபிஷியன்சி, எக்கானமி, எஃபெக்டிவ்னஸ். இந்த 3 கேரக்டர் யாருக்கு உள்ளது? பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 3 கேரக்டரை நீ எடுத்துக்க, எந்த கேரக்டர் எடுத்துக்காதன்றாரு? அட்மினிஸ்ட்ரேஷனோட கேரக்டர், பாலிடிக்ஸோட கேரக்டர் எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேட் பண்ண வேணாம். எந்த கேரக்டரை வச்சு எடுத்துக்க சொல்றாரு? பிரைவேட் மேனேஜ்மெண்டோட கேரக்டரை எடுத்துக்க. அப்போ பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்க சொல்றாரு. பாலிடிக்ஸோட கேரக்டரை விட்டு எந்த கேரக்டர் எடுத்துக்க சொல்றாரு? அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ 3வது விஷன் பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாரு. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப எந்த அளவுக்கு புரியுதான்னு பாருங்க. 4வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த எஃபெக்டிவா செய்யணும்னு நினைச்சா, இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க் இன் எ பெட்டர் மேனர், யூ நீட் டு ஹாவ் எ டெண்டன்சி ஆஃப் கம்பேரிட்டிவ் லேர்னிங். நீங்க இப்ப படிக்கிறீங்க, பக்கத்துல ஒரு பையன் வேற மாதிரி படிக்கிறான். அவன் படிக்கிற மெத்தடு ஈஸியா இருக்கிற மாதிரி, நல்லா இருக்க மாதிரி இருக்கு, எஃபெக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம்? லேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப நம்ம பண்ற விஷயத்த பெட்டரா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாரு? கம்பேரிட்டிவ் லேர்னிங் வேணும். இப்ப கம்பேரிட்டிவா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை பார்த்து கத்துக்கணும். இங்க இந்த ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளத்துக்கு அவன் எப்படி சொல்யூஷன், அந்த கண்ட்ரில எப்படி சொல்யூஷன் எடுக்கிறாங்க, இந்த கண்ட்ரி எப்படி சொல்யூஷன் எடுக்கு, நீங்க கம்பேரிட்டிவா பாருங்க. கம்பேரிட்டிவா லேர்ன் பண்ணி அதை நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி அதை அகாமடேட் பண்ணீங்கன்னு 4 விஷயம் சொல்றேன். இப்போ நான் இது வரைக்கும் படிச்சதை, இது வரைக்கும் நம்ம பார்த்ததை, நம்ம எதையுமே நோட்ஸ்லாம் எடுக்கல. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டாபிக் வில்சன்ஸ் விஷன் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்குறோம். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறதுனால இவரோட ஐடியாவை பேஸ் பண்ணி தான் அந்த சப்ஜெக்டே வளர்ந்து போயிருக்கு. அதனால இது வரைக்கும் பார்த்ததை நான் ஒரு தடவை சொல்றேன். உங்களால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. என்ன சொல்றாரு?
யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 1880s அவர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பண்றாரு. உட்ரோ வில்சன் பிற்காலத்துல யூஎஸ் பிரசிடென்டா வர்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஹவு யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் பர்ஃபார்மிங் அட் ஹிஸ் டைம், ஹவு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்மிங், எப்படி பர்ஃபார்ம் பண்ணது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். How public organization in USA are trying to achieve their constitutional goals or were trying to achieve the constitutional goal. அவங்க constitutional goal அச்சீவ் பண்றதுக்கு பப்ளிக் ஆர்கனைசேஷன் எப்படி ரன் ஆகுது, எப்படி ஒர்க் பண்றாங்கன்றத பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கை ஒரு ஆர்டிக்கலை எழுதி 1887 ரிலீஸ். தட் இஸ் நோன் அஸ் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. அதுல அவர் கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சயின்டிபிக்கா இல்ல, அன்சயின்டிபிக்கா இருக்கு, இட் இஸ் நாட் வாஸ் நாட் சயின்டிபிக் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் சயின்டிபிக்கா இல்ல அப்படிங்கிறதுக்கு அவர் 2 ரீசன்ஸ். ஒரு ரீசன் என்ன சொல்றாரு, ஸ்பாயில் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறீங்க அப்படிங்கறது சொல்றாரு. இப்போ ஸ்பாயில் சிஸ்டம்னா என்ன? ஸ்பாயில் சிஸ்டம்னா it is a system in which civil servants are appointed by the political executive and the posts or positions were allocated to the loyalist of the party in power. ஒரு பார்ட்டி பவருக்கு வந்துச்சுன்னா அந்த பவருக்கு வந்த பிறகு பழைய ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு புதுசா என்ன பண்ணுவாங்க, யாரை கொண்டாந்து வச்சிருவாங்க, அவங்களோட லாயலிஸ்டை கொண்டாந்து வச்சிருவாங்க. இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதை நம்ம பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறப்பே பார்ப்போம், மெரிட் சிஸ்டம் பாக்குறப்பே பார்ப்போம். இப்போ நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரில யோசிச்சு பாருங்களேன், ஒரு கவர்மெண்ட் போயிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வரும், ரைட்டா? ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்ல இருந்த மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ்லாம் மாறி அதே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனா கூட வேற ஆளுங்க வருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடக்குது, எலெக்ஷன். ஆனா சிவில் சர்வீஸ் எப்படி இருக்கு, பர்மனண்டா இருக்கு, ஆர்கனைஸ்டு மெமரியா இருக்கு. 1947 ஆரம்பிச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கு. வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, கேரியர் சர்வெண்டா இருப்பாங்க, ரிட்டையர் ஆவாங்க, அப்படிதானே இருக்கு. ஆனா ஸ்பாயில் சிஸ்டத்துல எப்படி இருக்குன்னா அப்படி இருக்காது. ஒரு பார்ட்டி பவருக்கு வந்த பிறகு அவங்க லாயலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பார்ட்டி அடுத்த பார்ட்டி பவர்ல போயிடுச்சுன்னா அந்த சிவில் சர்வன்ஸ் எல்லாம் புது பார்ட்டி வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆகும், இன்னொரு பார்ட்டி அவங்க பார்ட்டியோட லாயலிஸ்ட் கொண்டாந்து வைக்க போறாங்க. அப்ப என்ன நடக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டினியூட்டி இருக்காது. ஸ்பாயில் சிஸ்டம் இருக்கிறப்போ டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியர் சர்வன்ஸ் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க நாலேஜை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணல, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, அதனால அவங்க என்னவா இருக்க மாட்டாங்க, டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியரான சிவில் சர்வன்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லாயலிட்டியை காட்டுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த போஸ்ட் இருக்கு. அதனால அவங்க என்னவா இருக்க முடியாதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நம்ம சிவில் சர்வீஸ் சர்வன்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அவங்க ஓப்பனா ஃப்ரீயா சொல்லுவாங்க, இந்த பாலிசியை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இல்ல இந்த பாலிசி ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல சக்சஸ் வந்திருக்கு, ஃபெயிலியர் வந்திருக்கு, இதுக்கு இவ்வளவு ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் வேணும், இதுக்கு நம்ம ஃபினான்ஸ் இருக்கா இல்லையா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ என்ன ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது, இதுக்கெல்லாம் அட்ரஸ், இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு ஐடியா கொடுப்பாங்க, மினிஸ்டர்ஸ்க்கு ஐடியா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நாலேஜ் இருக்கு, ட்ரெயின் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு செக்ரட்டரியா இருக்காருன்னா எத்தனை வருஷம் மினிமம் சர்வீஸ், ஒரு 25 வருஷமாச்சும். ஒரு டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருங்க, எவ்வளவு நாள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேல அவர் எதுல இருப்பாரு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஊறி போயிருப்பாரு. சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்கலாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க சர்வீஸ்க்கு உள்ளார வந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அதுல அட்மினிஸ்ட்ரேஷன்ல நூக்கன் கார்னர் தெரிஞ்சு. தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி இருக்காருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ப்ராப்ளம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கலெக்டர், யாருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் எஃபிஷியன்ட், யாருக்கு எந்த விஷயத்த செய்யறப்ப எஃபிஷியண்டா இருக்கும், இது எல்லாமே என்னவா இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது என்னவா இருக்கும், சயின்டிபிக்கா இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா ஸ்பாயில் சிஸ்டத்துல அப்பாயின்ட் பண்றவங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அப்ப ஸ்பாயில் சிஸ்டம் மூலியமா அப்பாயின்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எப்படி இருக்கும், டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி இன்ஃபீரியரா இருக்கு. அதனால அவங்களால நியூட்ரலா இருக்க முடியாது, கட்சி சார்பில் தான் இருப்பாங்க. நான் பார்ட்டிசானா இருக்க முடியாது. நான் பார்ட்டிசானா எந்த கட்சியையும் சாராம இருக்க முடியாது. நீங்க நாளைக்கு வந்து ஒரு கட்சி சார்பில் நீங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டா ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கீங்கன்னா வேற கட்சிக்காரன் வந்தா நீ எதுக்கு இங்க வர நீ கேட்பீங்க, இது வந்து உங்க ஆட்சி வரப்ப அதெல்லாம் பாத்துக்க நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா நீங்க வந்து எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்டா இருக்காது. அப்ப நீங்க என்னவா இருப்பீங்க, கட்சி சார்பில் இருப்பீங்க. கட்சி சார்பில் இருக்கீங்கன்னா நீங்க என்னவா இல்லைன்னு அர்த்தம், நான் பார்ட்டிசானா இல்ல அப்படின்னு அர்த்தம். நியூட்ரலா இருக்க முடியாது உங்களால, சைடு எடுத்து தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க.
நீங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒப்பீனியனை கொடுக்க முடியாது. அதனால நீங்க என்னவா இருக்கீங்க? இன்எஃபிஷியண்டா இருக்கீங்க. இப்போ யூஎஸ்ல ஸ்பாயில் சிஸ்டம் இருக்கு, அதனால இன்எஃபிஷியன்சி. புரியுதா? அந்த ஸ்பாயில் சிஸ்டத்தை பத்தி நம்ம மெரிட் சிஸ்டத்தோட அட்வான்டேஜை பத்தி படிக்கிறப்போ, பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறப்போ, பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்றாரு? பப்ளிக் ஒப்பீனியன் இல்ல ப்ராப்ளம். பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது யூஎஸ். ஒரு டெமோக்ரஸில பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா கொடுக்கணும். ஏன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறதே மக்களுக்காக உள்ளதுதான். பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள்லாம் நம்ம படிப்போம். அப்போ இது பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொடுத்தாகும். ஆனா எந்த அளவுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீங்க என்னவா மாறுறீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்ல ஸ்லோவாகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. இதை செய்யன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் செய்யாதான்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் செய்யுங்கன்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நடுவில் நிக்கிறீங்க. நீங்க நான் என்ன பண்றது? இவங்க கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க கருத்துக்கும் முக்கியம் கொடுக்கணும். நீங்க என்னவா இருக்க மாட்டீங்க? ஃபேர்மா இருக்க மாட்டீங்க. உங்களால டிசிஷனா ஃபாஸ்டா எடுக்க முடியாது. அப்போ இந்த டிசிஷன் மேக்கிங்ல ஸ்லோ டவுன் நடக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்தா இன்எஃபிஷியண்டா மாறுது. இந்த ப்ராப்ளம் யூஎஸ்ல இருக்குப்பான்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இந்த 2 ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு? 4 விஷன் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறப்ப அவருக்கு ஐடியாலாம் இருக்காது. நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் பிறக்க போகுது, நம்ம தான் அதோட ஃபாதர் ஆக போறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு வில்சனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பின்னாடிதான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு 4 விஷன் கொடுக்குறாரு. அதை தான் நம்ம சிலபஸ்ல எப்படி இருக்கு? வில்சன்ஸ் விஷன் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். வில்சன் விஷன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நீங்க வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா சயின்டிபிக்கா ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சயின்டிபிக்கா ரன் பண்ணுங்கன்னா ஸ்பாயில் சிஸ்டத்தை விட்டு எதுக்கு வாங்கன்றாரு? மெரிட்டுக்கு வாங்க. மெரிட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? டெக்னிக்கலி ஆக்குபேஷனலி சுப்பீரியர் சிவில் சர்வன்ட்ஸ் கிடைப்பாங்க. பப்ளிக் ஒப்பீனியனுக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளம்சி நியூசன்ஸா மாறிடுது. அது ரொம்ப தலைவலியா மாறுது, நியூசன்ஸா மாறிடுது. அதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றாரு? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கா இருக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னவா கொடுக்காதீங்கன்றாரு? ஒரு கிளம்சி நியூசன்ஸ் ஆகிற, அது வார்த்தை புரியலன்னா அவர் யூஸ் பண்ண வார்த்தை நியூசன்ஸ் ஆகிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்களே 4 பேர் சொல்றாங்கன்னா 4 பேரை கேட்டு நீங்க முடிவெடுக்கணும். யார் சொல்றது? இவங்க சொல்றதை கேட்கறது, அவங்க நான் சொல்றதை கேட்கலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நமக்கு எது சரியா வருமோ அதான் பண்ணணும். அப்போ ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறப்ப அதை வந்து நியூசன்ஸா மாறாத அளவுக்கு வச்சுக்க வேண்டியது யாரு? அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை. கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிக், அப்பா நீ பண்றது தப்புவா, நீ சரியா நோட்ஸ் எடுக்க மாட்டேங்கிற, நீ வந்து ஃபாஸ்டா படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன்னு வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே, அவர் சொல்றாரு நம்ம ஏதோ தப்பு பண்றோம், அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒப்பீனியன் ஓகேயா வரும். அதையே நினைச்சு நீங்க வேற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், இப்படி படிங்க, நான் நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு நான் சொல்றேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்க நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எதுக்கு நம்ம எழுதி படிக்கணும்? ஏற்கனவே நோட்ஸ் இருக்கு, அதை எடுத்து படிக்கணும்னு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒருத்தர் சொல்றாரு அப்படியே படிச்சா போதும்ன்றாரு. இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் தேவையில்லை, நேரா கொஸ்டினை பாரு, ஆன்சர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல போகணும் ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சு. இது மாதிரி ஒவ்வொரு ஒப்பீனியனுக்கு நீங்க வந்து மதிப்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? கொலாப்ஸ் ஆகுறது அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங் ஆகும், ஸ்லோ ஆயிடும். அப்ப இவர் என்ன சொல்றாரு? பப்ளிக் ஒப்பீனியனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக் ரோல் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப சயின்டிபிக்கா மாறணும்னா 2 விஷயம் சொல்றாரு. எது ஸ்பாயில் சிஸ்டம் எதுக்கு போக சொல்றாரு? மெரிட்டுக்கு போன்றாரு. பப்ளிக் ஒப்பீனியனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ரொம்ப வந்து அதை என்ன பண்றாரு? டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்றாரு. அதுதான் என்ன விஷனா சொல்றாரு? ஃபர்ஸ்ட் விஷனா சொல்றாரு. அவரோட ஃபர்ஸ்ட் விஷன் என்ன? சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மஸ்ட் பி சயின்டிபிக்.